சிக்கன தண்ணி ஊத்தி இந்த அளவுக்கு வேக வச்சுக்கணும். ஆனா வேக வச்சு முடியும்போது ஒரு ரவ கூட தண்ணி இருக்கக்கூடாது. ஏன்னா, அதிலேயே எல்லாமே உறிஞ்சிக்கணும். அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கங்க. நான் ஒரு 1 1/2 கிளாஸ் தண்ணி வச்சு நல்லா அதிலேயே வேக வச்சுட்டேன். இந்த அளவுக்கு எடுத்து அப்படியே மசிச்சு பார்க்கும்போது அப்படியே பொடியா போணும். ஸோ தக்காளி தாளில எண்ணெய் ஊத்தி, கடுகு, அப்புறம் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, கறிவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு சாஸ் மாரி கிண்டி வச்சிருக்கேன். இந்த சிக்கன் எடுத்துக்கிட்டு அது கூட இதையும் போட்டுக்கங்க. தக்காளி சாஸ் போட்டுக்கங்க. கொஞ்சோண்டு அரிசி மாவு போட்டுக்கங்க. போட்டுட்டு நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சி தட்டையா தட்டி எண்ணெய் தோசைக்கல்ல வச்சு எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி அழகாக எடுத்து தனியாக வச்சிங்கன்னா இந்த ப்ரெட்டு உள்ளே வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்ககிட்ட மைனஸ் செய்ய பிடிக்கும், செய்ய தெரியும் அப்படின்னா மைனஸ் வச்சு சாப்பிட்டாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு டொமேட்டோ சாஸே போதும். ஏன்னா நான் காரத்துக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். அந்த ஸ்பைசியோட இந்த குளிருக்கு சாப்பிட்டா இன்னும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ நான் அப்படி தான் ட்ரை பண்ணேன். உங்களுக்கு மைனஸ்லாம் வேணும்னா மைனஸ் வச்சு சாப்பிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.